அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 7ஆம் தேதி, அதாவது மார்கழி மாதம் 23ஆம் தேதி, செவ்வாய்க்கிழமை. அஷ்டமி திதி சாயங்காலம் 4:27 வரை. அதற்கு மேல் நவமி திதி. ரேவதி நட்சத்திரம் சாயங்காலம் 5:50 வரை. அதற்கு மேல் அஸ்வினி நட்சத்திரம். அப்போது சந்திராஷ்டமம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு சாயங்காலம் 5:50 வரை நடக்கும். அதற்கு மேல் கன்னியா ராசிக்காரர்களுக்குரியது அந்த சந்திராஷ்டமம். இப்போது இன்றைக்கி ராகு காலம் சாயங்காலம் 3லிருந்து 4:30 வரை. யமகண்டம் காலையில் 9லிருந்து 10:30 வரை. நல்ல நேரம் காலையில் 7:45லிருந்து 8:45 வரை. சாயங்காலம் 4:45லிருந்து 5:45 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் சிவப்பு, ரெட் கலர் ஷர்ட் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். தவிர்க்க வேண்டியது பழுப்பு நிறம் அல்லது டபுள் கலர், அதாவது இந்த ஜீன்ஸ் பேண்ட்டில் வருது இல்லையா, டார்க் அண்ட் ஷேடோ, அந்த மாதிரி. நீங்கள் சாப்பிடக்கூடியது முள்ளங்கி அல்லது புதினா சாப்பிடுவது மனதை அமைதிப்படுத்தும். நண்பர்களே, இப்போது நம்ம ஜோதிஷ பாடத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட சில அமைப்புகளை பற்றி பார்த்தோம். அதையே தொடர்ந்து பார்க்கலாம். ரோகிணி நட்சத்திரம்னா பெரும்பாலும் அவங்களுக்கு வீடு நிலம் இல்லாதவராக இருப்பார். அதாவது ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வீடு நிலம் இல்லாதவராக இருப்பார். புத்திரர்களால் மகிழ்ச்சி அடைபவராக இருப்பார். நல்ல குழந்தைகள் இருக்கும். எதிரிகளை வெல்லும் வலிமை உடையவர். இவர் மனதிற்கு இசைவில்லாத மாதரை தான் மணப்பார். மனசுக்கு ஒத்து வராதவங்களை தான் வேறு வழியில்னு கல்யாணம் செய்து கொள்வார். வாழ்க்கை துணையினால் அவருக்கும் அவரது கருத்துக்கும் மனப்பாங்குக்கும் ஒத்தே வராது. தாம்பத்தியத்தில் சர்ச்சை கொண்டவர். போக்குவரத்து, நாட்டியம், நாடகம், சினிமா, அழகு சாதனம், ஆடை ஆபரணங்கள், உணவு, அதே மாதிரி தங்கும் விடுதி, வங்கி போன்றவற்றின் தொழிலால் ஆதாயம் அடைவராக இருப்பார். அதாவது அந்த 2ஆம் பாத இறுதியில் பிறந்தவர் செய்தித்துறை, புத்தக வெளியீடு, கணிதத்துறை, கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டது, டெலிகம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்டது, பொது வணிகம் ஆகியவற்றில் அஞ்சல் துறை, டெலிகம்யூனிகேஷன் மட்டும் இல்லாமல் கூரியர் சர்வீஸ் அல்லது போஸ்ட் ஆஃபீஸ், அந்த மாதிரி அஞ்சல் துறை, ஜோதிட சாஸ்திரம், இதன் மூலம் தொழில் புரிவராக இருப்பால். இதன் மூலம் லாபம் அடைவராக இருப்பார். அடுத்து நாம் இப்பொழுது ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். ராசி பலன் நிகழ்ச்சி ராசியை பற்றி கோச்சாரம்னு சொல்லுவாங்க. கோச்சாரத்தை பற்றி சொல்லும்போது 25% வரைக்கும் அக்யூரேட்டாக இருந்துக்கிட்டு இருக்கும். ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கறது இருந்தால் ஜாதகத்தில் என்ன திசை புத்தி நடந்துக்கிட்டு இருக்குது, எதுக்கும் வீட்டுக்குடையவன் திசை யாரை பார்க்குறா, எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி அலசி ஆராய்ந்து தான் சொல்ல வேண்டும். உங்கள் எவருக்கேனும் உங்கள் ஜாதகத்தை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் உண்டால், தெரிந்து கொள்ள வேண்டுமெனின் விருப்பப்படின் 9740846466 இந்த நம்பருக்கு ஃபோன் செய்து அப்பாயின்மெண்ட் வாங்கி கொள்ளவும் விரிவாக பார்க்கலாம். இப்பொழுது நாம் ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. மேசராசியில் எப்படின்னா, சொத்து விற்பனையில் அந்த விற்கிறது வாங்கிறது இப்போது செய்வதற்கு உகந்த காலம் அல்ல. அதன் மூலம் நஷ்டமே உண்டாகும். அதே மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலில் ஒரு மந்த நிலையே உண்டாகும். உத்தியோகம் செய்பவர்களுக்கு மேலதிகாரிகளினால் பிரச்சனை உண்டாகும். உறவினர்களுடன் மனத்தாங்கல் கூட ஏற்படுகிறது. கணவன் மனைவி உறவு ஒன்றுதான் மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கின்றது. அடுத்து ரிஷபராசி. மக்கள் பேர் இல்லாதவர்களுக்கு மக்கள் பேர் உண்டாகின்றது. இதுவரை தடைபெற்று வந்த காரியங்கள் இனிமேல் ஒரு இடையூறுமின்றி கைகூடி வரும். அதே மாதிரி தூரதேச பிரயாணம் வாய்ப்பு சேர்கிறது. தூரதேசத்து பிரயாணம் மூலம் நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட், திருப்பு முனையோ அமையப் போகிறது. நண்பர்களுடன் விருந்து, பார்ட்டி என உற்சாகமாக பொழுது கழிகின்றது. அடுத்து மிதுன ராசி. எப்போதும் இல்லாத அளவில் துணிவு உண்டாகிறது. காதலர்களுக்கு
காதலில் வெற்றி ஏற்படுகின்றது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் போன்றவற்றில் ஓரளவு லாபம் கிடைக்கின்றது. முன்கோபம் காரணமாக நண்பர்களிடம் விரோதம் உண்டாகிறது. கணவன் மனைவி உறவு மாத்திரம் நல்லபடியாகவே இருக்கின்றது. அடுத்து கடகராசி. நண்பர்கள் உறவினர்களின் ஆதரவு தக்க சமயத்தில் கிடைக்கிறது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங்கில் நல்ல லாபம் வரப்போகின்றது. தொழில் ஓரளவு நன்றாகவே நடக்கிறது. பெண்களால் பொருள் வரவு உண்டாகும். வீடு நிலப்புலன்கள் சேர்கின்றன. மனைவி மக்களால் மகிழ்ச்சியே. அடுத்து சிம்மராசி. இடம் விட்டு இடம் மாற நேரிடலாம். தீயவர்களின் நட்பு தீய காரியங்களில் மனத்தை செலுத்த தூண்டுகிறது. அதனால் பொருள் இழப்பும் உண்டாகிறது. போலி வாழ்வில் மனம் ஈடுபடுகிறது. ஆனால் எதிர்பாராத வகையில் பணவரவும் உண்டாகத்தான் செய்கிறது. அடுத்து கன்னியாராசி. தனதானிய விருத்தி உண்டாகின்றது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறது. புது நண்பர்கள் சேர்க்கையும் அவர்கள் மூலம் நன்மையும் விளைகின்றது. மனமகிழ்ச்சிக்காக பணத்தை கொஞ்சம் ஜாஸ்தி அதிகமாக செலவு செய்கின்றீர்கள். தொட்டதெல்லாம் பொன்னாகும் நாள் இது. அடுத்து துளாராசி. வரவை போலவே செலவும் அதிகமாக இருக்கின்றது. நண்பர்கள் உறவினர்களினால் பணவரவு கிடைக்கின்றது. குடும்பத்தில் சுபகாரியம் ஏதாவது நடைபெறலாம். வீண் அலைச்சலும் வெளியூர் பிரயாணங்களிலும் பண விரயமும் உண்டாகின்றன. கணவன் மனைவி உறவு ஓகே. அடுத்து விருச்சிக ராசி. வீணான ஒரு பய உணர்ச்சி உண்டாகிறது. பெற்றோரின் உடல்நிலை பாதிக்கப்படக்கூடும். கவலைகள் அதிகரித்தாலும் மனைவி மக்கள் காரணமாக அவை மறந்து மகிழ்ச்சியை நிலைக்கிறது. பணத்தட்டுப்பாடமும் கஷ்டமும் நண்பர்கள் உதவியால் குறைகின்றது. அடுத்து மகர ராசி, தனுசு ராசி. பெற்றோர் உடல்நலம் நன்றாகவே இருக்கின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது. தொழிலில் இறையூறு ஸ்லைட்டாக உண்டாகிறது. மேலதிகாரிகளின் ஆதரவு குறைகின்றது. புதிய ஜீவனொன்று தோன்றும் வாய்ப்பு உள்ளது. மக்களால் தொல்லையும் பண செலவும் ஏற்படுகின்றது. அடுத்து மகர ராசி. கடன் தொல்லை, அதே மாதிரி கெட்ட பெயர் இவை உண்டாகின்றன. குடும்பத்தில் ஒருத்தரோட உடல்நிலை கொஞ்சம் பாதிக்கப்படுகிறது. மேலதிகாரிகள் வேலை செய்கிறவங்களுக்கு உங்கள் மேலே அனுதாபம் காட்டுபவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். கணவன் மனைவி உறவு நல்ல விதமாக செல்கின்றது. மக்கள் ஆதரவும் அதிகம் இருக்கிறது. அடுத்து கும்பராசி. வாகனங்கள் வாங்க வாய்ப்புகள் ஏற்படும். தொழிலில் அதிக முன்னேற்றம் இப்போ தான் அது தெரிய வருகிறது. புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் சிறிய லாபமே கிடைக்கின்றது. லாபம்தான் சிறிய அளவில் கிடைக்கிறது. அடுத்து மீனராசி. பொருள் வரமும் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணமும் ஏற்படுகிறது. புதிய ஆபரணங்கள், புத்தடைகள் வாங்கவும் அதுக்கு உண்டான வாய்ப்புகள் வருகின்றது. காதல் விவகாரங்கள் கைகூடும். அதே மாதிரி லாட்டரி பந்தயங்களில் நல்ல பலன் கிடைக்கின்றது. தொழிலில் மன நிம்மதியும் அதிக நன்மைகளும் கிடைக்கப் போகின்றன. எதிர்பாராத விதமாக உறவினர் ஒருவருடைய சொத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பால்.